என்று கூறினார். ஒரு காலகட்டத்துக்கு மேல் அதன் கிளைகள் வெடிக்க ஆரம்பித்தது. வெடித்து அந்த கிளைகளின் நடுவே கண்ணீர் போல் ஒரு பிசின் வடிந்தது. இந்த பிசினில் இருந்து மிகுந்த வாசனை வந்தது. இந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று இஸ்ரேல் ஜனங்கள் யாவரும் தேட ஆரம்பித்தார்கள். இந்த பிசின் எங்கிருந்து வருகிறது என்றால் இந்த மறுமரத்தில் இருந்து. இந்த பிசினுக்கு பெயர்தான் வெள்ளை போலம். வெள்ளை போலம் விலையேற பெற்றது. வேதத்தில் ராஜாக்கள் முன்பாக பயன்படுத்தப்பட்டது. இந்த வெள்ளை போலத்தின் விலை இன்றைய 1 கிராம் தங்கத்தின் விலையை விட உயர்ந்தது. இதனை ராஜாக்கள் வாசனைக்காகவும் தன்னை அழகுபடுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டது. இதேபோல் நம்முடைய கசப்பான வாழ்க்கையில் இருந்துதான் தேவன் நம்மை விலையேற பெற்றவர்களாக மாற்றுவார். நம்முடைய கசப்பை பார்த்து விலகி சென்றவர்கள் நம்மை தேடி வருகிற அளவிற்கு தேவன் நம்மை உயர்த்துவார். நம்மை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவார். நாம் தேவன் உயர்த்தும் வரை அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். அவரை பற்றி கொள்வோம். ஆமென்.